ஜே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யாரை பார்க்குறீங்க? உங்களை தான். வாரம் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. இந்த வாரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. பொதுவாக இந்த கார்ப்பரேட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு 10 வருஷம் மேலே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலோ இல்லை ஒரு 35 வயசை தாண்டிட்டாலோ ஒரு விதமான சலிப்பு தட்டும். இதை இன்னும் 20 வருஷம் 30 வருஷம் நம்ம வேலை பார்க்கணுமா, இதை நம்மளால் பார்க்க முடியுமா, அது வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரி இருக்குமான்ற சந்தேகங்கள்லாம் நமக்கு வரும். இதை பற்றி யோசிக்கும்போது நமக்கு என்னென்னா, சரி வேறு ஒரு பிஸ்னஸை பில்ட் பண்ணுவோம். ஒரு டீ கடை வைக்கலாம், பஜ்ஜி கடை வைக்கலாம், பேக்கரி வைக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு யோசனைகள் வந்து போகும். இந்த மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கப்போ நம்ம ஃப்ரெண்டு யாராவது ஒருத்தங்க ஃபோன் பண்ணி, மச்சி என்கிட்ட ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, ஒரு மீட்டிங்கு மட்டும் வா, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன்னுவாங்க. அந்த மீட்டிங்க்கு போனால் அவங்க சொல்கிற ஐடியாஸோ இல்லை அவங்க சொல்கிற விஷயங்களோ நமக்கு ஒரு நம்பகத்தன்மையை உண்டு பண்ணாது. அதை நான் தப்புன்னு சொல்லலை, அதுவும் இன்னொரு பிஸ்னஸ் தான். ஆனால் அதில் க்ரோ ஆனவங்க, சக்ஸஸ்ஃபுல் ஆனவங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் நான் ஸ்காட் ஆடம்ஸ் அப்படின்ற ஒருத்தரை பற்றி படித்தேன். அவர் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டை சொல்கிறாரு. அதாவது நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண ரீதியாகவும் புகழ் ரீதியாகவும் வர்றதுக்கு 2 விதமான பாதைகள் இருக்குது அப்படின்றாரு. முதல் பாதை ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கணும். பெஸ்ட்டு கிரிக்கெட்டர், ஸ்விம்மர், டான்ஸர் இல்லை கண்டென்ட் க்ரியேட்டர், அந்த மாதிரி ஏதாச்சும். 2வது ஒரு பாதை இருக்குது. அது என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்கிற 2 ஆவரேஜ் ஸ்கில்லை டெவலப் பண்ணி கம்பைன் பண்ணி அதை நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு வர்றது. அதாவது ஃபஸ்ட்டு சொல்கிற பாதை ரொம்ப டஃப்பு. அதாவது ஒரு கோடியில் ஒருத்தங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் 2வது பாதை மிகவும் ஈஸி அப்படின்றாரு. இது எல்லாருக்கிட்டேயுமே ஒரு ஆவரேஜாக 2 ஸ்கில்ஸ் இருக்கும், அதை உங்களால் டெவலப்பும் பண்ண முடியுன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் ஆவரேஜாக ஐடியில் பர்ஃபார்மராக இருப்பார். ஆனால் இன்னொரு ஆவரேஜாக சேல்ஸ் ஸ்கில் இருக்கும், பேசுகிற திறமை இருக்கும். இப்போ இது 2த்தையும் அவர் ஓரளவுக்கு டெவலப் பண்ணி கம்பைன் பண்ணும்போது அவர்கிட்ட ஒரு யூனிக்கான டேலண்ட் இருக்கும். இதை நிறைய பேர்கிட்ட நம்ம பார்க்க முடியாது. அதே மாதிரி ஒரு ஆவரேஜ் சிங்கர் அண்ட் ஆவரேஜ் டான்ஸர், இந்த மாதிரி ஒரு 2 கம்பைன்டு ஸ்கில் இருக்கும். அதை அவங்க ஓரளவுக்கு டெவலப் பண்ணி அதை எக்ஸ்போஸ் பண்ணும்போது அவங்க யூனிக்காக தெரிவாங்க அப்படின்றாரு. அவருமே பார்த்திங்கன்னா டில்பர்ட் காமிக் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமிக் பல வருஷங்களாக எழுதியிருக்காரு. அதை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்காரு. அவருக்கு சுமாராக தான் வரைய தெரியும், சுமாராக காமெடி பண்ணுவார். பெஸ்ட் ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்டாண்டப் காமெடியின் அளவுக்கு காமெடியும் பண்ண மாட்டார். 2த்துலேயுமே ஆவரேஜாக இருந்த விஷயங்களை ஒரு காமிக்குள்ளே ஹியூமரை இன்க்ளூட் பண்ணதுனால அது யூனிக்காக தெரிஞ்சு பல வருஷங்கள் அந்த காமிக் பேப்பர்ஸில் வந்திருக்கு. அவர் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்காரு. இதை தான் அவர் எக்ஸாக்டாக சொல்கிறாரு. இதை பற்றி அவர் சொல்லும்போது எனக்கு இன்னொரு யோசனை இன்னொருத்தரை பற்றி ஞாபகம் வந்தது. அவர் நம்ம தமிழ் ஆள் தான். அவர்கிட்ட இந்த மாதிரியான ஆவரேஜ் ஸ்கில்ஸை அவர் கம்பைன் பண்ணி இன்றைக்கி பெரிய ஆளாக இருக்கார். அவர் ஒரு ஆவரேஜான சிங்கர், ஆவரேஜாக மியூசிக் போடுவார், அதுக்கப்புறமா ஒரு ஆவரேஜாக ஹியூமர் பண்ணுவார். இது அவரே நிறைய ஸ்டேஜஸில் சொல்லியிருக்காரு. இப்போ இது 3த்தையும் கம்பைன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாண்டப் காமெடியின் அளவுக்கு அவர் காமெடி பண்ண தெரியாது, இல்லை ஏஆர் ரஹ்மான், இளையராஜா அளவுக்கு மியூசிக் தெரியாது. ஆனால் அவர்கிட்ட இருந்த ஆவரேஜ் ஸ்கில்லை அவர் ஃப்யூஷன் மாதிரி டெவலப் பண்ணும்போது அவர் தனியாக தெரிகிறாரு. அவர் வேறு யாரும் இல்லை, இந்த அலெக்ஸ் இந்த ஒண்டர்லேண்ட் ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணுறவர் தான் அலெக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது 2 ஆவரேஜ் ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா ஐடென்டிஃபை பண்ணி டெவலப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஸ்காட் ஆடம்ஸை பற்றி இந்த புக்கில் தான் படித்தேன், டூல்ஸ் ஆஃப் டைட்டன் அப்படின்ற புக்கு. இது ரொம்ப நல்ல புக்கு, உங்களுக்கு டைம் இருந்தால் படிங்க. இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.